ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க சுகன்யா. இப்போ லாஸ்ட் 1 வீக்கா என்னோட டே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா ஸ்டார்ட் ஆகுது. இந்த 1 வீக்கா வீடு ரொம்ப கிளம்ஸியா இருக்கு. பிகாஸ் எஸ்ஏ கிளாத்திங் அப்படின்ற ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி 1 வீக் ஆனனால இன்னும் சரியா ப்ராப்பரா அடுக்கி வைக்கல. அதுக்கான செட்டப் இன்னும் எதுவும் பண்ணாததுனால என் கூடவே கேஷும் எந்திரிச்சிருவான். ஸோ அவனை கொஞ்ச நேரம் வந்து கொஞ்சிட்டு அதுக்கப்புறமா எனக்கும் அருணுக்கும் தண்ணி பிடிச்சி வச்சிருவேன். நிறைய மெசேஜ் வந்திருந்தது. யூடியூப், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே பர்சனல் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே. எனக்கு அவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்க. ஏன்னா என்னால் வந்து ரியலைஸ் பண்ணிக்க முடியுது ஒரு பிஸ்னஸ் அப்படின்றது வந்து குழந்தைய வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அதை நான் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கும் போது அதுக்கான அப்ரிசியேஷன் யாராவது ஒருத்தர் கொடுக்க மாட்டாங்களான்னு சொல்லி நிறைய ஏங்கியிருக்கேன். ஸோ அந்த ஏக்கத்துக்கு எல்லாத்துக்குமே அந்த அப்ரிசியேஷன் எல்லாமே நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. நைட்டு பாப்பா விளையாண்டு திங்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து சைட் பை சைடு எடுத்து வச்சுட்ருந்தேன். அதுக்கப்புறமா ஸோ இப்படி தான் இருக்குது எங்களோட ஹால். இப்போது ரொம்ப கிளம்ஸியாக இருந்தது. ஒரு பக்கம் ட்ரெஸ்ஸஸ் வந்து இன்னும் இருந்தது. ஸோ இந்த அட்டைப்பெட்டி ஃபுல்லாக ட்ரெஸ் தான் இருக்குது. கொஞ்சம் வந்து இந்த ட்ராலையும் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். அமேசான்லேருந்து கிளாத்திங் ஸ்டாண்ட் ஒன்று ஆர்டர் போட்டிருக்கேன். அது இன்னும் வரல. ஸோ அதுவும் வந்துருச்சுன்னா ப்ராப்பராக நம்ம செட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நானும் அண்ணனும் அப்படியே வச்சுருக்கோம். ஸோ இன்னைக்கு ஆக்சுவலி அது வந்துடும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ ஒரு சைடு இதுலேயும் இன்னொரு சைடு வந்து அட்டைப்பெட்டிலையும் வச்சுருக்கோம். நான் ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட்டும் போடலை. நான் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் போட்டேன் அண்ட் அதில் எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குது எல்லாமே நான் சீக்கிரமாகவே இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஒரு சைடு செழியனும் இன்னொரு சைடும் அருணும் பீஸ்ஃபுல்லாக தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே மற்ற வேலை எல்லாம் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி நான் டிசைட் பண்ணிட்டேன். ஸோ வாஷிங் மிஷினில் துணி போட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதெல்லாம் ஒரு சைடு வந்து மடிச்சு வைக்கணும். அருணுக்கு வந்து ஆக்சுவலி தரையில படுக்கிறதா ரொம்ப பிடிக்கும். ஸோ ஏர்லி மார்னிங் எப்பவுமே வந்து எந்திரிச்சு தரையில படுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நானும் பாப்பாவும் வந்து பெட்ல படுத்துப்போம். பாப்பா வந்து இப்போ ரெண்டுத்துக்குமே மாறி மாறி தூங்கிட்டு இருக்காங்க. பெட் கொஞ்சம் தொட்டில் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த துணி எல்லாத்தையுமே சைட் பை சைட் மடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இதை நான் மடிச்சு வைக்கிறதுக்குள்ளேயே வந்து ஒரு ஆளாக வந்து எந்திரிச்சிருவாங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து நான் டக்குன்னு மடிச்சு வச்சுட்டு ப்ரஷ் பண்ணிட்டு காஃபி குடிச்சிடணும். ஸோ அந்த காஃபி குடிக்கும் போதே என்னோட டெய்லி ரொட்டீன் என்ன அப்படின்றத நான் கண்டிப்பாக எழுதி வச்சிருவேன். இப்போ இந்த டெய்லி ரொட்டீனோட இந்த கணக்கு விளக்கும் வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையுமே வந்து கன்சிஸ்டன்ஸாக எழுதிட்டு வரலான்னு சொல்லி அதுவுமே இப்போ ஒரு 10 டேஸாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரேன். இந்த மாதிரி யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு இந்த பழக்கமே இல்லை. ஒரு 10 to 15 டேஸாக தான் எனக்கு வந்து புஷ் பண்ணி இதை ஸ்டார்ட் பண்ணேன். பட் எனக்குள்ளேயே ஒரு கில்ட், நான் ஏன் இவ்வளோ நாள் இதை ஃபாலோ பண்ணலைன்னு சொல்லி நிறைய சேஞ்சஸ் எனக்குள்ளேயே வந்துருச்சு. பாப்பா எந்திரிக்கிறதுக்குள்ள தலையில கொஞ்சம் ஹேர் ஆயில் வச்சுட்டோம் அப்படின்னா எந்திரிச்சு அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்குள்ள சோக் ஆயிடும். அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு அதுக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லி நான் ஹேர் ஆயிலை வந்து அப்ளை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமாவும் பாப்பா நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, அதுக்குள்ள நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டேன். ஒன்றும் இல்லை, தோசை இட்லி ஏதாவது ஒன்று வந்து ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். நான் எனக்கு பண்ணுறதே பாப்பாக்கும் கொடுத்துருவேன். ஸோ நம்ம சாப்பிட்டுட்டு வந்துடலாம்னு நினைப்போம். அப்படி நினைக்கும் போது தான் வந்து ஒரு ஆள் எந்திரிச்சாச்சு. என்ன தூக்கம் இது? 10 மினிட்ஸ் தூக்கம், போலி தூக்கம் தூங்கிட்டு இருக்கியா நீ? ஒரு 10 மினிட்ஸ் படுக்கிறீங்களா? அம்மா போயிட்டு ஃபாஸ்டா சாப்பிட்டுட்டே ஓடி வந்துடுறேன். என்னம்மா, அதுக்குள்ள எந்திரிச்சிட்டிங்களா? எந்திரிச்சிட்டிங்களா? ஏய், செடியை காணோம். சரி வா. நீ இப்படி எட்டி பாத்தீங்கன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? ஐயோ பேட் பாய் அப்படி சொல்லுவாங்க. அம்மா 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 அம்மா. பாப்பாக்கு பிரேக்ஃபாஸ்ட் அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு முன்னாடி இல்லைனா கொடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் பாப்பா வந்து வெளியில் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அருண் எய்தர் வந்து பால் தயிர் ஏதாவது வாங்கணும்னா அங்கே கடைக்கு கூட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லைனா ஃப்ளாட்லேயே எங்கேயாவது சும்மா கீழே ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட பாப்பா வந்து வெளியில் காட்ட விடுவாங்க. ஸோ அன்னைக்கு வந்து கொஞ்சம் தயிர் வாங்க வேண்டியது இருந்ததுனால 2 பேரும் வந்து கிளம்பிட்டாங்க. இவங்க போயிட்டு வரதுக்குள்ளே நான் என்னோட டைமை யூட்டிலைஸ் பண்ணி நான் பாத்திரம் இருந்ததுன்னா பாத்திரம் விளக்கிட்டு குளிச்சுட்டு என்னோட வேலையை வந்து நான் முடிச்சிடணும். இப்போ பாஸ்ட் 1 மந்த்தாக வந்து செழியன் பைக்கில் போகிறது வந்து ரொம்ப விரும்புகிறாங்க. அதுவும் வந்து பைக் சவுண்டு வந்து அவங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஸோ அதனாலேயே வந்து டெய்லி ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட வந்து அருண் வந்து பைக்கில் கூட்டிட்டு போயிட்டு வந்துடுவாங்க. அது ஒரு சின்ன ஆசை தான் அவனுக்கு. டெய்லி வந்து கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுவாங்க. அவனுக்கும் அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஹலோ ஹலோ
கண்டிப்பா வந்து ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 5 டூ 10 மினிட்ஸாவது பேபியோட ஆக்டிவிட்டி ரொம்ப முக்கியம். அத வெளியில கூட்டிட்டு போய் ஆளுங்கள பார்க்குறது, அவங்க பார்த்து சிரிக்கிறது, அந்த சவுண்ட்ஸ் கேட்கறது அது எல்லாமே ரொம்ப முக்கியம். அதனால தான் உங்களுக்கு பக்கத்துல இருக்க பார்க் அந்த மாரி கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். அதுக்கப்புறமா குளிச்சு முடிச்சுட்டு ஒரு ஹாலிங் பெல் சவுண்ட் கேட்டது. நான் இவங்க தான்னு சொல்லி நெனச்சு போய் பார்த்தா, இவங்க 2 பேரும் இல்ல. பார்த்தா Amazonல நான் கிளாத்திங் ஸ்டாண்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அது வந்திருந்தது. அத வாங்கி வச்சுட்டு இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அவங்க 2 பேரும் வரவே இல்ல. நெறைய பேர் வந்து என்ன ஃபேமிலி இஷ்யூ அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எனக்கு வந்து அத ஷேர் பண்ணலாமா சோஷியல் மீடியால அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு 1000 டவுட்ஸ் ஓடிட்டே இருக்கு. என்னம்மா? அண்ணா கீழ இருக்கு. அம்மா சொல்லுங்க. அம்மாக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க? சொல்லுங்க. அன்னைக்கு பாப்பாக்கான லஞ்ச் வந்து ரசம் தான் பண்ணியிருந்தோம். ஸோ, இப்போ கொஞ்ச நாளா வந்து லஞ்ச் அண்ட் டின்னர் இது 2மே என்னோட அம்மா தான் குடுத்துட்டுருக்காங்க. ஸோ, அவங்க தான் வந்து இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபுட் குடுக்குறது எல்லாமே டேக் கேர் பண்ணிட்டுருக்காங்க. அவருக்கு வந்து அந்த ஹை சேர்க்குள்ள உட்கார வச்சுட்டாலே ஒரு கோவம் வந்துரும். ஆனா வந்து சாப்பாடு வந்து கரெக்ட்டா சாப்ட்டுருவாங்க. ஆனா அந்த கோவம் மட்டும் வந்துரும். "என்ன ஏன் இப்படி உட்கார வச்சுட்டீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. இவங்கள நான் அவ்வளவா சோஷியல் மீடியால காட்டுனது கிடையாது. என்னோட பேக் போன் மாதிரி இவங்க. ஸோ, அருணோட அம்மா என்னோட அத்தை. இவங்கள நான் உரிமையா அம்மான்னு தான் கூப்பிடுவேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு 1/2 அன் ஹவர் வந்து கீழ வந்து விளையாட விடுவோம். அப்பதான் டயர்ட்ல ஒரு 1 ஹவராவது தூங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு 2 ஸ்டெப் வந்து நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நடக்க ஸ்டார்ட் பண்ண உடனே எந்த பொருளுமே விட்டு வைக்கிறதில்ல. இது வந்து அவனோட பீரோ எப்படி எல்லாத்தையும் கலச்சு போட்டு அதுவும் உட்கார்ந்து ப்ராப்பரா எடுத்து எல்லாத்தையும் வெளியில போட்டுருவான். நமக்கே 1008 வேலை இருக்கும். இதுல இந்த வேலையும் பண்ணணுமே அப்படின்னு நினைக்கும்போது தான் ரொம்ப கடுப்பா வரும். இது மாதிரி எல்லார் வீட்லயும் கண்டிப்பா நீங்களும் ஃபேஸ் பண்ணுவீங்கன்னு அந்த ஃபேஸிங்ல தான் நானும் இருக்கேன். ஈவினிங் ஒரு பேபியோட ஃபர்ஸ்ட் பர்த்டே ஃபங்ஷன் இருக்கு. ஸோ அந்த பாப்பாக்கு கிஃப்ட் வாங்கணும். நானும் அருணும் கிளம்பலாம் அப்படின்ட்டு இருந்தோம். பட் அதுக்குள்ள பாப்பாவ கொஞ்சம் தூங்க வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா, நம்ம போயிட்டு வரதுக்கு கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு. அதுக்குள்ள வந்து நம்ம ஆள் வந்து இந்த மாதிரி ஒரு வேலைய வந்து பண்ணிட்டாரு. ஆக்சுவலி இந்த பீரோ ரூம்ல தான் இருந்தது. நான் தான் கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ற வரைக்கும் இது இங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இத இங்க வச்சேன். அதுக்குள்ள இந்த வேலைய பண்ணிட்டாரு. அவன தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நானும் வரணும் வந்து குரோம்பேட்ல இருக்க லிட்டில் கிக்ஸ் கடைக்கு வந்துட்டோம். இது எங்களோட ஃபேவரட் ஷாப். எல்லாமே இருக்கும். அண்ட் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கும். ரொம்ப எக்ஸ்பென்சிவாலாம் இருக்காது. ஸோ இந்த ஷாப் வந்துட்டு பாப்பாக்கு ஒரு கிஃப்ட் மட்டும் வாங்கிட்டோம். பாப்பா வந்து கேர்ள் பேபி அப்படின்றதுனால அவங்களுக்கு பிடிச்ச மாரி ஒரு கிஃப்ட் வாங்கிட்டோம். வாங்கிட்டு அதையும் வந்து கிஃப்ட் ராப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அருண் வந்து பண்ணிட்டு இருந்தான். ஸோ நான் உங்களுக்கு சும்மா இந்த கடைய வந்து சுத்தி காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா குரோம்பேட் சரவணா ஸ்டோர் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு கீழ ஒரு சர்வீஸ் ரோட் மாரி போகும். அந்த ரோட் பக்கத்துல இந்த கடை இருக்கு. இதுல நீங்க நெட்ல பார்த்தீங்கனாலே வந்துரும். ஆல்ரெடி இதுக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ பர்த்டே பார்ட்டி வந்து 6:30க்கு பட் ஆனா நாங்க கிஃப்ட் வாங்க வந்ததே 5:30 ஆயிடுச்சு. வீட்டுக்கு போயிட்டு பாப்பாவ கிளப்பி கூட்டிட்டு போனோம். பாப்பாக்கு போட போற அவுட்ஃபிட் பார்த்தீங்கன்னா, ஷர்ட் அண்ட் பேண்ட் எடுத்துடலாம்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டேன். ஷர்ட் மேக்ஸ்ல எடுத்தது, பேண்ட் வந்து நியூ பேபில எடுத்தது. என்னோடது வந்து Flipkartல ஆர்டர் பண்ணது. ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸோ லிப்ஸ்டிக் போட்டு மேனேஜ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கடகடன்னு கிளம்பிட்டோம். கிளம்பி மண்டபத்துக்கும் போயாச்சு. பேபி பர்த்டே அப்படின்றதுனால பேபிக்கு தேவையான குட்டி குட்டி ஸ்டால்ஸ்லாம் நெறைய அழகா இருந்தது. அதுல ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த மாதிரியான டாட்டூஸ் போடுற டாய்ஸ். இது வந்து உடனே போயிடும். பட் இருந்தாலும் கியூட்டா இருந்தது. பாப்பாவும் கையும் அழகா குடுத்துருந்தாங்க. ஸோ அத போட்டுட்டு அதுக்கப்புறமா பாப்பாக்கு வந்து கிஃப்ட்டும் குடுத்தாச்சு. கிஃப்ட் குடுத்துட்டு கொஞ்சம் செல்ஃபீஸ், ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துட்டு அங்க இருந்து நாங்களும் வந்து எங்களோட டின்னர வந்து முடிச்சுட்டு நானு, பாப்பா, அருண் 3 பேர் வந்து வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா பிசினஸ் பத்தின எல்லா டீட்டெயிலும் சொல்றேன். இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. We'll see you in the next video. Bye.